கப் பேட்டர்னை சிம்பிளா சொல்லணும்னா பிரைஸோட ஃபார்மேஷன் கப் ஷேப்ல இருக்கும், அவ்வளவுதான். இந்த கப் பேட்டர்ன்ல ரெண்டு டைப் ஆஃப் கப் பேட்டர்ன் இருக்குது. ஒன்னு நார்மல் கப் பேட்டர்ன், செகண்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இந்த ரெண்டு பேட்டர்னை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் அதே கான்செப்ட் தான். இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்டிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். தென் எண்ட் ஆஃப் தி டேல கேண்டிலோட ஹையர் லோயர் பிரைஸ் லைன் டிரா பண்ணலாம். மேல இருக்குது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்குது சப்போர்ட். தென் ஏதோ ஒரு ரீசனால பிரைஸ் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மேபி ஹையர் வேல்யூஷன் இல்லனா பியர் மார்க்கெட், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால பிரைஸ் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸ் கரெக்ஷன் பிரைஸோட வேல்யூஷன் கரெக்ட் ஆகலாம், இல்லனா மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகலாம். அப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்போது ஸ்டாக்கோட பிரைஸ் கன்சாலிடேட் ஆகும். அப்படி கன்சாலிடேட் ஆகும்போது கன்சாலிடேஷன் பேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ கீழ இருக்க ஜோன் நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன். எப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ இந்த ஸ்டாக்கு டிமாண்ட் ஜெனரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. இந்த கேண்டில் நம்ம பிரேக் அவுட் கேண்டில் சொல்லுவோம். தென் ஒரு ஃபியூ டேஸ்க்கு மேல போயிட்டு அகைன் சேம் லைனை நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணும். தென் இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும். தென் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். ஒன்ஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போனதுக்கு அப்புறம் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீச் பண்ணும். இப்போ இந்த கிரீன் கேண்டில் எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு லிஸ்டிங் டே கேண்டிலோட ஹையர் பிரைஸை பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இந்த கேண்டில் பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஃபியூ டேஸ்க்கு பிரைஸ் மேல போயிட்டு அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கணும். இதுக்கப்புறம் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது கிளியரா புரியல எந்த மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்துருக்குன்னு. இதை ஈஸியா புரியுதுக்கு என்ன பண்றேன்னா இதுதான் நம்ம கப் பேட்டர்ன் சொல்றோம். கப் ஷேப்ல இருக்குல்ல, அவ்வளவுதான் கப் பேட்டர்ன். செகண்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். சேம் கான்செப்ட். கேண்டிலோட ஹையர் லோயர் லைன் டிரா பண்றோம். தென் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ் பிரைஸ் ஃபால் ஆகுது. அகைன் பாட்டம்ல கன்சாலிடேட் ஆகுது. பாட்டம்ல கன்சாலிடேஷன் பேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். கீழ இருக்குது டிமாண்ட் ஜோன். சேம் பிரேக் அவுட் கேண்டில். அதுக்கப்புறம் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். தென் அகைன் சேம் ஒரு கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுக்கும். பட் இங்க என்ன நடக்கும்னா கேண்டில் பிரேக் அவுட்க்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா மேல போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணாம பிரைஸ் இமிடியேட்டா ஃபால் ஆயிரும். பட் இந்த கேண்டிலோட பிரேக் அவுட்க்கு அப்புறம் பிரைஸ் மேல போய் ரீடெஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா ஃபால் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் டு ஃபியூ வீக்ஸ்க்கு என்ன ஆகும்னா சைடு வேஸ்ல கன்சாலிடேட் ஆகும். தென் அகைன் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனை ஒரு கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கும். இப்போ இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கேண்டில். இப்போ இதை பாருங்க, நம்மளுக்கு இது ஒரு கப் பேட்டர்ன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் இந்த ஸ்மால் ஏரியா தான் ஹேண்டில். இப்போ நல்லா பாருங்க, நம்மளுக்கு கப் அண்ட் கேண்டில். இதுதான் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன். இப்போ ரியல் சார்ட்ல பார்க்கலாம். ரியல் சார்ட்ல நம்மளுக்கு இந்த இடத்துல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்குது. ஃபால் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்குது. தென் இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட். அகைன் இந்த இடத்துல நம்மளுக்கு சப்ளை ஜெனரேட் ஆயிருக்குது. அதனால பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆயிருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் பிரைஸோட கேண்டில் இங்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது ஒரு இனிஷியல் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் அப் ட்ரெண்ட். தென் ஃபைனலா இந்த கேண்டில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கேண்டில். இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா மேல போயிருக்கு. மேல போய் எக்ஸாக்ட்டா இந்த சப்ளை ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கப் பேட்டர்ன் இருக்குது. ஒன்னு இன்சைடு கப். இந்த இடத்துல ஒரு கப் பேட்டர்ன், இது ஒரு ஸ்மால் கப். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கப் பேட்டர்ன், இது ஒரு ஸ்மால் கப். ஃபைனலா இந்த இடத்துல ஒரு கப். இது நம்மளுக்கு மேஜர் கப். டெக்ஸ்ட் புக்ல படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் படிச்சதை அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ண முடியாது. அந்த இடத்துல ஹியூமனோட எமோஷன் நிறைய இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்க நம்ம பார்த்தாலே தெரியுது ஒரு கப் பேட்டர்ன், அந்த கப் பேட்டர்னுக்குள்ள ரெண்டு இன்சைட் கப் பேட்டர்ன். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் எடுக்க கத்துக்கணும்.